நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி வந்து பெண் பாதுகாப்புக்கோ பெண்ணுக்கு கொடுக்குற அரசியலோ வேற எந்த கட்சியும் கொடுக்கவெல்லாம் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றத எதை வச்சு நிறுவ மாட்டேன்னு கேட்கறேன். நான் 24 மணி நேரம் அண்ணன் தம்பிங்க கூட களமாட முடியும். நீங்களாவது அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க, திமுக என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் எங்களுடைய மகள்கள் சொல்றாங்க. அண்ணன் சேகர் பாபு என்ன சொன்னாரு, பிரியா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நீங்க அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் வந்து தந்தை மகள் பாசத்துல இருக்காங்க. உங்களை விட ஒரு சேஃபான கட்சியா திமுக இல்லையான்னு கேட்க. அதாவது ரொம்ப சேஃபான கட்சிங்கிறனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 5 பேர் சேர்ந்த ஒரு கல்லூரியிலேயே எங்களை எதிர்த்து நிக்க உங்களுக்கு வந்து 60 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ எங்களை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கா? கூட்டணியே சேராம 8% வாக்க வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம 20 நாளுக்கு முன்னாடி சின்னம் கொடுக்குறான். எத்தனவோ கள்ள ஓட்டு ஆயிரக்கணக்கில் போட்டு தான் திமுக அதிமுக எல்லாம் சில இடத்துல எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, சரியான ஓட்டு அந்த இடத்துல கள்ள ஓட்டு விழுகாம இருந்திருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு வந்து வாக்களிக்காம நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்து அதிகமான வாக்கு வரும், இல்ல உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி அது மாறும் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தான் தத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. எவன் வேணாலும் வந்து நிக்கலாம், எவன் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், எவன் வேணாலும் அரசியல் பண்ணலாம், எவன் வேணாலும் யாரை வேணாலும் கொள்ளலாம். மக்களுக்குள்ள உனக்கு வரதுக்கே உனக்கு பயப்படுற பைத்தியகாரத்தனமான ரசிகர்கள் நீ வச்சிருக்கிற. நீங்க சொல்லுங்க, ஒரு 100 பேர் மத்தியில் விஜய் போனா அவர் என்ன ஆவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரும்போது நீ மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீ எங்க வந்து நிப்ப? போராட்ட காலத்துல நிக்க மாட்டியா? ஹெலிகாப்டர்ல நின்று ஹாய் பை சொல்லிட்டு போவியா? ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க வந்து தனி விமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து போராட்டத்தை பாப்பீங்களா? இல்ல ஒரு பிரபாகரன் ஐயா கிட்ட போய் பேசிட்டு பிரபாகரன் ஐயா தலைவரை பத்தின அரசியலை நீ முன்னெடுத்துட்டு நீ அவனுக்கே தானே கூட்டணி போய் மண்டிட்டு நிக்கிற. யார் மண்டிட்டு? இவர் விசிக தலைவர் அவர் நிக்கலையா? திருமாவளவன் ஐயா அவர் நிக்கலையா? இன்னைக்கு அவர் சொல்றது பிஜேபி அரசு உள்ள வரக்கூடாது, அதனால நான் திமுக காங்கிரஸ் வரலாமா? செங்கோட்டையன் ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்களால வீடு தோறும் ஒரு ஓட்டு கேட்க முடியுமா? பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் ஐயாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் அவர்களால ஓட்டு கேட்க முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மட்டும் ஓட்டு கேட்க முடியுமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் விட்டுருங்க. எதிர்பார்க்கலாம் நாம் தமிழர் வெற்றி பெறுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். கட்டாயமா சட்டமன்றத்துக்குள்ள போவோம். முதல்ல அடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ என்னடா 60 ஆண்டு காலத்துல கிழிச்சிருக்க. எல்லாருக்குமான குரலா புனிதா சண்முகம் அந்த இடத்துல நிற்பேன். இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆவடிய குட்டி சைனாவா மாத்துவேன்னு. மொட்டை வெயில எங்க போறீங்க? அழகா பசுமையான ஒரு மாநகராட்சியா பண்ண முடியுமா? கட்டாயமா பண்ண முடியும். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆவடி தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சகோதரி புனிதா சண்முகம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஆவடியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல புனிதா சண்முகம் யாரு, கட்சிக்குள்ள எப்படி வந்தீங்க? ரொம்ப இளம் வேட்பாளராக இருக்கீங்க இல்லையா, அதனால உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. மிக்க நன்றி, நல்ல கேள்வி. நான் நாமக்கல் பொண்ணு தான், பரமத்தி வேலூர் தொகுதி. ஆனால் 234 தொகுதியுமே நம்மளோடது தான். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 வருடமாக நாம் தமிழர் கட்சியில் தான் களமாண்டிட்டு இருக்கேன். குருதிக்கொடை பாசறையில் அரிமா செந்தில்நாதன் அண்ணனோட வளர்ப்பில் சீமான் அண்ணாவோட கைப்பிடிச்சு நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்டு இருக்கேன். இதை விட சிறந்த ஒரு கட்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைனா வந்து மக்களுக்கே வந்து நிற்கும் போது மக்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஏன் வந்து நிற்க மாட்டாங்க? ஸோ குடும்பத்தோட ஒட்டி நாங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி தோழன் தோழியாக நாங்கள் பயணிச்சுட்ருக்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி வந்து பெண் பாதுகாப்புக்கோ பெண்ணுக்கு கொடுக்குற அரசியலோ வேற எந்த கட்சியும் கொடுக்கவெல்லாம் இல்லை. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்குற கட்சின்னு சொல்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு திராவிட மாடல் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. நாங்க தான் வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் வயது தான் இருக்கும் நம்முடைய சென்னையினுடைய இளம் மேயர் பிரியா அவர்கள். அவங்களெல்லாம் மேயராகவே ஆக்கி வச்சுருக்காங்க, பாதுகாப்பாக பயணிக்கிறாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி தான் பாதுகாப்பான கட்சினா அப்போ மற்ற கட்சியெல்லாம் பாதுகாப்பான கட்சி இல்லை நீங்கள் சொல்ல வரீங்களா? 33% கொடுக்கறதுக்கே முக்குறாங்க. சுதந்திரமாகி 70 வருஷம் ஆயிடுச்சு, 75 வருஷம் ஆயிடுச்சு. 33% தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து மகளிர் வந்து இணையா இருக்காங்க? 1000 ஆணுக்கு 1000 பெண் இருக்கணும். சரிங்களா? இதுதான் இயற்கை சூழல். இதே நீங்க அரசியலுக்கு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க. இல்ல, அப்ப நீங்க அரசியல்ல வந்து ஒரு வேட்பாளரை வந்து நீங்க அவங்க திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுப்பீங்களா? இவங்க ஆனா பெண்ணா? ஆணுக்கு மட்டும்தான் திறமை இருக்கா அப்படின்னு சொல்லலையே. தமிழ்நாட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பல ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்க பெண் தான். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொல்றாங்க. உலக தரத்துல 195 நாடு தான் இருக்கு, 131வது இடத்துல தான் இருக்கு இந்தியா.
அதாவது உலக மக்கள் தொகையில இந்தியா தான் டாப்ல இருக்கு. ஆணுக்கு பெண் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம இவங்க 33% தான் பெண்களுக்கே கொடுத்துருக்காங்க. 4 ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். பொருளாதாரமா பார்க்கலாம், படிப்பா பார்க்கலாம், அரசியலா பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது தொழில் முனைவோரா பார்க்கலாம். இது 4 ஆங்கிளுமே இன்னும் பொண்ணுங்களே வெளியே வரல. 195 நாடு தான் இருக்கு பட்டியலிடப்பட்டதுல. 131வது இடத்துல தான் இந்தியாவே இருக்கு. என்னைக்கு நீங்க முன்னேற்றி எடுத்துட்டு வருவீங்க? அப்போ ஒரு அரசியல் கட்சியில வந்து சரிக்கு சரியா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சீட் கொடுக்கறது தான் அப்ப சமத்துவம். எப்ப முதலிடம் வருவீங்க? பக்கத்துல இருக்கிற வங்கதேசமே 15வது இடத்துல தானே இருக்கு. முஸ்லிம் கண்ட்ரிப்பா. முஸ்லிம்ஸ் கண்ட்ரில பொண்ணுங்க வெளியே வரதே கஷ்டம். அப்ப நான் இதை அவங்களே முன்னாடி வந்திருக்காங்க. மற்ற கட்சியெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத கட்சி அப்படின்றத நீங்க எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். எந்த கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா கட்சியிலும் தானே இருக்கு. எந்த கட்சியில பாதுகாப்பா இருக்கு? இப்போ நீங்க வந்து திமுக எடுத்துட்டீங்கன்னா பல பெண்கள் இருக்காங்க, அமைச்சர்களா இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் அமைச்சர்களா இருக்காங்க? கவுன்சிலர்களா இருக்கிறாங்க. அமைச்சர்களா ஏன் இல்ல? இல்ல அவங்கள இப்போ கீதா ஜீவன் போன்றவர்கள் வந்து அமைச்சரா இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து பாதிக்கு பாதி ஏன் இல்லைன்ற கேள்வி முன்வைக்கிறீங்க. நான் என்னோட கேள்வி அது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்றத எதை வச்சு நிறுவ மாட்டேன்னு கேட்குறேன். நான் 24 மணி நேரம் அண்ணா தம்பிங்க கூட களமாட முடியும். ஒரு மருத்துவமனைக்கு போய் பிரச்சனைகளை சந்திக்கிறதா இருக்கட்டும், காவல்துறை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், ரோடுல ஒரு மக்களுக்கு நல்லது கெட்டது பண்றதா இருக்கட்டும், உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், என் அண்ணன் தம்பிங்க கூட நான் இருப்பேன். என்னை பாதுகாப்பா பார்த்துப்பாங்க. திமுக கட்சியில நீங்களாவது அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் எங்களுக்கு மகள்கள் சொல்றாங்க. அண்ணன் சேகர் பாபு என்ன சொன்னாரு, பிரியா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நீங்க அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் வந்து தந்தை மகள் பாசத்துல இருக்காங்க. அப்ப அதே டாடி தான் வந்து உங்களை விட ஒரு சேஃபான கட்சியா திமுக இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? அதாவது ரொம்ப சேஃபான கட்சிங்கறனால தான் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 5 பேர் சேர்ந்த ஒரு கல்லூரி பொண்ணு கல்லூரியிலேயே இருக்காங்களா? அது திமுக தான் காரணம். அதுக்கு திமுக ஆட்சி இல்லையா? இல்ல நீங்க திமுக அண்டர் திமுக பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இல்லையா? அதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள திமுக முகவர் இருக்காங்களா இல்லையா? இல்ல இப்போ திமுக கட்சிகாரம் பண்ணதானே அது. எப்படி நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்ணுக்கு பாதுகாப்பு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த 2025 ஒரு வருடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எத்தனை வந்து ரேப் இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். அளவு கடந்து ரேப்பு, கொலை, கற்பழிப்பு, இதுதான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற டேடியா? முதல்ல பெண்ணை பாதுகாக்கவே துப்பு இல்ல. நாட்டு குடிமகள் உனக்கு நான் ஓட் பண்ணணும், ஓட்டு தானே உனக்கு வேணும். அட்லீஸ்ட் ஓட்டுக்காவது நான் உயிரோடு இருக்கணும்ல. என் பாதுகாப்பும் என்னோட கற்புக்குமே இங்க பாதுகாப்பு இல்லையே. நீ என்னத்த பெருசா ஆட்சியில இருந்துட்ட? இப்போ நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர்களாக அறிவிக்கும் போது அண்ணன் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் வந்து ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிதான் அவருடைய கோட்பாடு சொன்னார். அதே மாதிரி பல வேட்பாளர்களில் பாதிக்கு பாதி வந்து இளம் வேட்பாளர் நிற்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30-32 வயசுக்குள்ளே தான் நிற்க வச்சிருக்காரு நினைக்கிறேன். அதிக பேர் நிற்க வச்சிருக்காரு. ஆனால் சீமானவர்கள் வந்து வேட்பாளரில் அவர் ஆணுக்கு பெண் சமமாக நிற்க வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை இளம் வேட்பாளரை நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பேருக்காக தான் நிற்க வைக்கிறாரு. இவங்க நம்ம வெற்றியா பெற போறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ஒரு வேட்பாளராக உங்களுக்கு பதில் என்ன? நான் மு.க. ஸ்டாலின் ஐயா இருமுறை தோத்தாங்க. ஒரே தொகுதியில வாண்டடா நிக்க வச்சாங்க. 2 முறை தோத்து 3ஆவது தடவை ஜெயிக்க வச்சாங்க. சரிங்களா? இப்போ நாங்க இப்பதான் வரோம். தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. படித்த புள்ளிகள் 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா களத்துக்கு வந்து? அரசியல் தெளிவுபடுத்தி நாங்க வர்றதுக்கே ஆயிடுச்சுல்ல. அண்ணன் நல்ல நெல்மணியை விதைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கே காலம் எடுக்குது இல்ல. திமுக வந்து 15 வருஷத்துல வந்து அவங்க பல இடங்கள்ல வந்து கலைஞர் ஐயா எந்த வயசுல வந்தாரு அரசியலுக்கு? இல்ல அவர் அரசியலுக்கு வந்து திமுக வந்து 18 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை அப்படின்னா அப்போ என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களை போடுறதுலாம் நிற்க வைக்கிறது வேஸ்ட்டு தான், பாவம் இவங்கெல்லாம் போயிட்டு சீமானோட போட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை போயிட்டு வீணாக்கிடுறாங்க, இவங்களுக்கான அந்த அரசியல் வாழ்க்கையே அங்கே வீணாயிடுது, உங்களை தான் வந்து ஒரு விக்டிமாக பார்க்குறாங்க, இவங்களாம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு விமர்சனம் வருது. இப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன படிச்சிருக்காரு இவர் வந்து இவங்கெல்லாம் படித்த பிள்ளைங்களெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம்ல. படித்த பிள்ளைங்க, உலக நாடுகள் பார்த்த பிள்ளைங்க, பொருளாதாரம் பார்த்த பிள்ளைங்க, நல்லது கெட்டதை பார்த்த பிள்ளைங்க, வழக்குகளை பார்த்த பிள்ளைங்க, எது பாதுகாப்புன்னு தெரியும், எது செயல் திட்டம்னு தெரியும், இதெல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிய வச்சாங்க எங்கள் அண்ணா. வளர்த்தின விதம் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு பெண் புலிகள் வந்து பெண் பிள்ளைங்க வராங்க அப்படிங்கும் போது ஆணோ பெண்ணோ எங்கள் எல்லாருமே நிகர் தான், சமம் தான். அப்போ இப்படியெல்லாம் அரசியல் படுத்தி எங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு 15 வருடம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். எங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு வந்து 60 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ எங்களை எதிர்த்து நிற்கிற தைரியம் இருக்கா? முக்குறீங்களே. இல்லை, காங்கிரஸ் என்கின்ற பாரம்பரியமிக்க கட்சியை திமுக தொடங்கப்பட்டு அந்த கட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வராங்க. நீங்க சொல்லக்கூடிய பாரம்பரியம் இன்றைக்கு திமுக அன்றைக்கு காங்கிரஸ் பொருந்துச்சு, இன்னைக்கு திமுக அது பொருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த வெற்றி வாய்ப்பு கிட்டே போகலையே அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருதுன்னு? இத்தனை ஆண்டு கால காங்கிரஸ் ஓல்டு கட்சி இல்ல, பழமையான கட்சி. காங்கிரஸே செத்து போகலையா? இப்ப நம்ம புதுமையா வந்துட்டு இருக்கிறோம். கூட்டணியே எங்கிட்ட வைக்கவே இல்லை. கூட்டணி வச்சிருந்தா நமக்கு சீட்டு கன்ஃபார்ம். ஆமாவா இல்லையா? ஆமா.
கடந்த தேர்தலுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நீங்க சொல்லி நினைச்சு பாருங்க, கூட்டணியே சேராம ஏற்ற சதவிகிதம் வாக்கு வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு ₹10 கொடுக்காம 20 நாளுக்கு முன்னாடி சின்னம் கொடுக்குறான். தேடி போய் போட்ட பிள்ளைங்களாம் இருக்காங்க. எத்தனவோ கள்ள ஓட்டு ஆயிரக்கணக்கில் போட்டு தான் திமுக அதிமுகலாம் சில இடத்துல எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, சரியான ஓட்டு அந்த இடத்துல கள்ள ஓட்டு விழுகாம இருந்திருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு 9 விழுக்காடு நினைக்கிறோம், அவ்வளோ விழுக்காடு வாக்கு வாங்கினாரு. அவர் ஒருத்தர் மட்டும் உள்ளே போனது, யாரும் உள்ளே போக முடியல. அடுத்த முறை கூட்டணி வச்சு எதிர்கட்சியாக மாறுறாரு. அண்ணன் சீமான் கிட்ட 8 விழுக்காடு இருக்குது, நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காரு. யாருடைய தயவு இல்லாமல் தான் மாற்றிருக்காரு, அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் இதனுடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தானே. அந்த இலக்குக்கு போல அப்படின்னா நம்ம 8, 10, 12 உயர்ந்து கொண்டு போவது எந்த விதத்தில் அது வந்து அதுக்காக நான் கூட்டணி சேர்ந்துட்டு போயிடலாமா? 10,000 கோடி காசை வாங்கிக்கிட்டு நான் கூட்டணி சேர்ந்துட்டு போயிடலாமா? எனக்கு ஒரு 10 அமைச்சர் பதவி கொடு, 10 எம்எல்ஏ உள்ள போடு, ஒரு 5 MP எனக்கு உள்ள போடுன்னு சொல்லி போயிடலாமா? தமிழ்நாட்டில் கொள்கை தேடி தானே நாங்க போறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாத ஆட்சி சாத்தியமா? சாத்தியம்தான். சாத்தியங்கிறனால தானே 8% நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? 8% வாக்கு வரும். அதனால தான் சொன்னேன், விஜயகாந்த் அவரும் 9 வாங்கினாரு. அப்போ அவருக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, ஆனால் அவர் வெற்றி பெற முடியலையே. அப்போ இந்த வாக்குன்றது இண்டிவிஜுவல் பர்சன் வாங்கலாம் இல்லையா, அதனால எப்படி வெற்றி வாய்ப்பு பெற முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயமா வெற்றி வாய்ப்பு நிற்கும், கட்டாயமா நிற்கும். நீங்க கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் வந்து ஒருத்தரால வின் பண்ண முடியுங்கிற முதல்ல அந்த மாய பிம்பத்தை முதல்ல உடைக்கணும். கூட்டணி சேர்ந்தாதான் அப்படி வாங்க முடியும். அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இவ்வளவு ஓட்டுகள் நாங்க வாங்கியிருக்கோமே தனித்துவமா. அப்போ அடுத்த காலத்து நம்ம இந்த காலம் 2026 பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பெரிய முன்னேற்றம், எவ்வளோ வாக்கு வங்கி ஏறி இருக்கும் நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராகவே இருக்கிறீங்க. யங்ஸ்டர்ஸுடைய வாக்குமே வந்து இருக்கு. இதே இடத்துல இதே மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு வந்து வாக்களிக்காம நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்து அதிகமான வாக்குகளோ இல்லை உங்களுக்கு ஏன் வாக்களிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி அது மாறும் நினைக்கிறீங்க? நீங்க ஒரு இளைஞர், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, சரிங்களா? நல்ல நம்ம குடும்பத்தில் வந்து அரசியல் தான் மொத்தமுமே. சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு குழந்தை பிறந்து வர்றதுலேருந்து சாவர வரைக்கும் மொத்தமே அரசியல் தான். இந்த அரசியலுக்குள்ள ஒரு ஆக்டரை வச்சு பார்ப்பீங்களா இவன் வந்து அது சரியா இருக்கும்ட்டு? இல்லை, வெகுஜன மக்களுக்கு வந்து மாற்றம் தானே. அந்த மாற்றத்தை சீமான் கொடுத்தா என்ன, விஜய் கொடுத்தா என்ன சொல்ல போனால் விஜய் இவரை விட வந்து எல்லாரும் விட்டு தெரிஞ்ச ஒரு நபர் தான், ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார் தான். சரி, விஜய்க்கு ஓட்டு நீங்களே சொன்னீங்களா பாப்புலரான ஒரு ஸ்டார் தானே, அதுதானே இருக்கு, ஒரு ஆக்டர் தான். அப்போ அரசியல் களத்துக்கு யார் வேணாலும் வராங்க, வரட்டும். நீங்க நிக்கிறீங்க, தமிழ்நாடு தான் தத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. எவன் வேணாலும் வந்து நிக்கலாம், எவன் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், எவன் வேணாலும் அரசியல் பண்ணலாம், எவன் வேணாலும் யாரை வேணாலும் கொள்ளலாம். அப்ப இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல தானே வாக்களிக்கிறது. ஜனநாயக ஆட்சி நடக்குது, சர்வாதிகார ஜனநாயக ஆட்சி தான். அதனாலதான் இப்போ வரைக்கும் பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறீங்க. இல்லை, இப்போ நீங்கள் திமுகவை குடும்ப ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாலுமே நானும் விமர்சனத்தை முன்வைக்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. கொள்கை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொள்கை ரீதியாக வச்சு பாருங்க, நீங்களே சொல்லுங்க, பொதுமக்களில் ஒருத்தனா நீங்கள் சொல்லுங்க, கொள்கை ரீதியாக சொல்லுங்க. நீங்கள் வந்து புது கட்சி மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க, தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பார்த்தா திராவிடம் தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ். திராவிடமா தமிழ் தேசியமா? இல்ல, ரெண்டு சித்தாந்தம் தான் இருக்கு. நான் வந்து விஜய் அவர்களையே வந்து திமுக திராவிடமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க நீங்க சொல்லுங்க, திராவிடமா தமிழ் தேசியமா? யாருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு தமிழன் தமிழ் தேசியத்துல சப்போர்ட் பண்ணுவேன். தமிழ் தேசியம் போது அப்ப நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? இல்ல, இப்ப நீங்க விஜய் அவர்களை வந்து எந்த இடத்துல மக்கள் வந்து அவரை என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க, என்ன கொள்கை இருக்கு? அவங்களோட தலைவர்களையே நான் வந்து கை வைக்கவா? பெரியாரை வச்சிருக்கீங்க, அம்மா வேலுநாச்சியாரையும் வச்சிருக்கீங்க. பெரியார் வந்து பொண்டாட்டியே அடிமை செத்து போச்சுனாப்ல, தன்னோட பொண்டாட்டி செத்து போனதுக்கு. ஆமா, ஆதாரம் இருக்கு. ஆமா இருக்கு. சரி, இப்போ வந்து நீங்க இப்ப என்ன கர்ப்பப்பை அறுத்துட்டு வாங்கலாம் நம்ம அப்பா சொல்லி இருக்கிறாரு. கர்ப்பப்பை அறுத்துட்டு வாங்கன்னு சொன்னது நீங்கெல்லாம் ஏன் வந்து பிள்ளை பெக்கிற மிஷினா மட்டுமே இருக்கிறீங்க? ஒரு விடுதலைக்காக போங்கன்னு தானே சொன்னார் அவரு. அதான் பொண்டாட்டி வெளிவிடாம வச்சிருந்தாரா? நாகம்மையை வெளிவிடலன்னு சொல்றீங்க? வெளிவிட்டுருக்காரா? அவங்க தங்கச்சி கண்ணமோ நாகமோ தானே அந்த கள்ளுக்கடை போராட்டம்லாம் பண்ணாங்க. சரி, நீங்க எப்படி அவரை வந்து இப்ப எல்லா பக்கமும் அவரையே வந்து எல்லாம் தலைவரா வச்சிருக்கிற மற்ற கட்சியில எல்லாமே முக்குக்கெல்லாம் என்ன மதுபான கடையை வச்சிருக்காங்க, இது பரவாயில்லையா? நீங்க பெரியார் மீது விமர்சனம் வச்சீங்க, அதுதான் நான் பதில் சொல்ல முடியும். பெரியார் வந்து பெண்ணோட அடிமைத்தனத்தை உடைச்செறிஞ்சிருக்காரு அவரோட பீரியட்ல. பெரியார் வந்து பெண்ணோட அடிமைத்தனத்தை உடைச்செறிஞ்சனாலதான் வயசானவர் வந்து ஒரு நல்ல வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அந்த இவர் செத்து போயிடுறாருப்பா, கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துல இவர் செத்து போயிடுறாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க. அதே வேலுநாச்சியார் இந்த பக்கம் பாக்குறீங்களா?
படை தளபதியே குயிலி தான் வச்சிருந்தாங்க. ம். அப்பயே பெண் போராட்ட வீரரா இருந்தாங்க ஒரு அரசி. இப்ப இவங்க ஒரு பெண் அடிமைத்தனத்தை உடைச்சவங்க. நீங்க விஜய் அவர்கள்கிட்ட பெரியார் தலைமையே அங்க சரியில்லைங்கிறேன். நீங்க எதை எடுத்துட்டு வரீங்க? முதல்ல நீ இருங்க, நீங்க முதல்ல தலைமையில இருக்கிற தலைவர்களை நீங்க முதல்ல கொள்கை தலைவர்களை நீ சரி பண்ணணும். அதுக்கு பிறகு கொள்கை எடுத்துட்டு வரணும். என்ன நீ கொள்கை பேசுற? இப்போ வரைக்கும் அவர் ஸ்டேஜ்ல 4-5 ஸ்டேஜ் போயிட்டாரு. என்னத்தை பேசிட்டாரு? ஆட்சி மாற்றம் வரணும். என்ன ஆட்சி மாற்றத்தை அவர் நம்ம தான் கொடுக்கறாரு? வந்து இங்க 2 பேருக்கு தான் போட்டி. இப்ப இன்னைக்கு பேச போது கூட என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் கட்சியில இருக்கிறவங்க நம்ம கட்சி ஆளுங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு சிலர் டிவிக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க, நீங்களாம் சில விங்கெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கப்பா, அதெல்லாம் என்னென்ன விங்கு, எத்தனை மாதிரி இருக்கு? அடிப்படையை கட்டமைக்கிறதுக்கு எங்ககிட்ட கேட்குறீங்க. அடிப்படையை கட்டமைக்கிறதுக்கே பாசறை எத்தனை பாசறை இருக்கு, எப்படி கட்டமைச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கே நீ நாம் தமிழர் கட்சி தான் தேடுற. பிரசாந்த் கிஷோர், ஜான் சாமி போன்ற மிகப்பெரிய அரசியல் திறனாய்வாளர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட செங்கோட்டைன்னு வச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத, உங்களுக்கு அந்த பிரச்சனையை தெரியும், செங்கோட்டைன்னு வச்சிருக்காரு. ஊழலை பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன ஆதவர்ஜுனா வச்சிருக்கீங்க. நீங்க தான் புதுசா கொள்கை எடுத்துட்டு வர போறீங்களா? நீங்க எந்த கொள்கை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்பீங்க? செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு எந்த வீட்டுல எந்த மகளிர்கிட்ட வந்து அம்மா ஓட் பண்ணுங்க, பெண்களோட பாதுகாப்பு, நீ எனக்கு கல்வி மருத்துவம் இதெல்லாம் கூட நான் ஏதோ பாத்துக்கிறேன், நடக்க முடியல, பாதுகாப்பு இல்ல, நீ ஆட்சிக்கு வந்தா நீ யாரை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வருவ? செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வருவியா? வீட்டுக்கு வந்து எனக்கு ஓட் பண்ணீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கூட்டிட்டு வருவீங்களா? ஐயா செங்கோட்டையன் அவர்கள இருக்காங்களே, என்ன ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் போன்றவர்களாம் இருக்காங்க. ஒரு IRS ஆபீசர் கூட வச்சிருக்காங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. செங்கோட்டையன் ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்களால வீடு தோறும் ஒரு ஓட்டு கேட்க முடியுமா? பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் ஐயாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் அவர்களால ஓட்டு கேட்க முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மட்டும் ஓட்டு கேட்க முடியுமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் விட்டுருங்க, எல்லா பிரச்சனைகளையும் விட்டுருங்க. பெண்கள் கூட்டமா போறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என் வீட்டு கூட்டமா போனால தான் 40 பேர் செத்தாங்க. என் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு முட்டாள்தனமான மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. விஜயை வந்து அந்த அளவுக்கு வெறித்தனமா நேசிக்கிறாங்க பெண்கள். ஆனா நீங்க வந்து அவங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா ஒரு கொஸ்டின் கேட்டா, பெண்கள் பாதுகாப்புங்கிறது நான் உயிருக்கே பாதுகாப்பா எடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட. திராவிட ஆட்சியாவது பெண்ணோட கற்புக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் பாதுகாப்பு இல்ல. தாவே காலெல்லாம் பாத்தீங்கன்னா உயிருக்கே பாதுகாப்பு இல்ல. இப்போ ஒரு தலைவன் வராரு, மக்கள் மத்தியில மக்கள் கிட்ட சந்திக்கணும், நேருக்கு நேராக போய் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ளேயே போவார், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளேயே போவார். இவர் மட்டும் 2 அடுக்கு மாடியில் இருக்கிற ஒரு மகிழுந்தில் நின்றுக்கிட்டு கேரவனில் நின்றுக்கிட்டு பேசுறாரு. அவர் கிட்ட வந்து அவர் மேலே ஏறுறானுங்க, அவரை வந்து பயங்கரமா மக்களுக்குள்ள உனக்கு வரதுக்கே உனக்கு பயப்படுற பைத்தியகாரத்தனமான ரசிகர்கள் நீ வச்சிருக்கிற. மக்களுக்குள்ள வரவே பயப்படுற. நீ சிஎம் ஆயிட்ட, சொல்லுங்க, நீ எம்பி மினிஸ்டர் ஆயிட்டப்பா. நீங்க சொல்லுங்க, ஒரு 100 பேர் மத்தியில் விஜய் போனா அவர் என்ன ஆவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரும்போது நீ மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீ எங்க வந்து நிப்ப? போராட்ட காலத்துல நிக்க மாட்டியா? ஹெலிகாப்டர்ல நின்று ஹாய் பை சொல்லிட்டு போவியா? ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க வந்து தனி விமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து போராட்டத்தை பாப்பீங்களா? இல்ல ஒரு தலைவர் மக்கள் கூட வர மாட்டீங்களா? தலைவன் என்ன அர்த்தம்? என்ன தலைவன்? தலைவருக்கான பாதுகாப்பையுமே நீங்க வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? என்ன பாதுகாப்புன்னு சொல்லுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு அன்னைக்கு கொடுத்து கரூர்ல இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டீங்க. இல்ல அது பண்ணது காவல்துறை. சரி, அப்ப காவல்துறை, நானும் அதுதான் கேட்கிறேன், என்ன பண்ணிட்டாருன்னு காவல்துறை அவருக்கு அது கொடுத்தது? அது ஒரு தனி மனிதனோடது இல்லையா? என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு வந்து காவல்துறை இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தது? மத்ததுக்கெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கல. ஏன்னா செத்து மடியும் போது இந்த காவல்துறை வாய மூடிக்கிட்டு தானே இருந்தது. திமுக காங்கிரஸோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் அமைதியா தானே இருந்தது. நீங்க படித்தவர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் நம்புறேன் நானு. தமிழ்நாட்டு அரசியலை வச்சு நீங்க ஈழத்தை வந்து எப்படி நீங்க அளவுகோல ஒப்பிடுவீங்க? வேற எப்படி அளவுகோல நான் ஒப்பிடணும் நீங்க சொல்லுங்க. கருணாநிதி அவர் நினைச்சிருந்தா ஈழப்போரை நிறுத்திருக்க முடியுமா? ஏன் நிறுத்திருக்க முடியாதா? இங்க இருந்த தமிழர்களுக்கு தான் பண்ணி சிஎம். என்னோட தாய் கொடி தொப்புள் கொடி தானே அங்க இருக்கு. இல்ல இவ என்ன பண்ண முடியும்? ஒரு கருணாநிதி என்கிட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஈழத்தை மீட் போன ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் ஈழ பிரச்சனையோட முன்னெடுத்து வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்களே, அப்ப அவங்களால பண்ண முடியும்னு சொல்லி பண்ணாங்களா? இலை மறந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னவர் நான் சீமான் அவர்கள். அந்த நேரத்தில் தேர்தலுக்காக சொன்னாரு. அது ஒரு விஷயம் இருந்துச்சு அவர் சொன்னதில்ல. அவங்க எதுக்கு ஈழத்தை எடுத்தாங்க? யாரு? காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அப்போ ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்க போது அந்த ஈழ அரசியல் இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? நீங்க காங்கிரஸ் மேல ஒரு விமர்சனம் வச்சா கூட நியாயம் இருக்கு. சிறப்பு படையை வந்து அமைச்சாங்க, அதெல்லாம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கருணாநிதி ஆட்சியில இருந்தது யாரு? அன்றைக்கு காங்கிரஸ் இருந்து தமிழ்நாட்டில் திமுக இருந்தது. ஆட்சியில இருந்தது அவங்க தானே. இதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா, பிரபாகரன் அவர்களே வந்து இந்திய அரசையும் தமிழ்நாட்டையும் ஒரு நாளும் பகைத்துக் கொள்ளாதவர்,
ஆனால் அதை தெரியாத மூடர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க சொல்லி நேரடியா உங்களை மேல தான் விமர்சனம் வைக்கிறாங்க. நான் சொல்றேன், பிரபாகரன் ஐயா கிட்ட போய் பேசிட்டு பிரபாகரன் ஐயா தலைவரை பத்தின அரசியலை நீ முன்னெடுத்துட்டு நீ அவனுக்கே தானே கூட்டணி போய் மண்டிட்டு நிக்கிற. யார் மண்டிட்டு? இவர் விசிக தலைவர் அவர் நிக்கலையா? திருமாவளவன் ஐயா அவர் நிக்கலையா? இன்னைக்கு அவர் சொல்றது பிஜேபி RSS உள்ள வரக்கூடாது, அதனால நான் திமுக. காங்கிரஸ் வரலாமா? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலையே. சரி, பிஜேபி வந்துட்டா வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திரும்ப கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஓ, அதாவது பிஜேபி வந்துட்டா நாசமா போயிடும், பிஜேபி வரலன்னா நாங்களே நாசமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. நீங்க ஆவடி தொகுதியில் போட்டிடுறீங்க இல்லையா? கரண்ட் MLA நாசர் திமுகவுடைய முக்கிய முகம், நீங்க சொன்னக்கூடிய அதே சிறுபான்மை முகமாக தான் இருக்காரு நாசர். அவருடைய செயல்பாடுகள் வந்து ஆவடி தொகுதி மக்களிடத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? 60 ஆண்டுகால அரசியலை பார்த்தீங்கன்னா அடிப்படை அப்படியே இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க என்ன ஆட்சி பண்ணிட்டீங்க அந்த இடத்துலங்கிற கேள்வி வருது. 1க்கு 2 மினிஸ்டர் இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு வருஷம் உங்களை நான் வந்து மினிஸ்டர் ஆக்குறேன், உங்க தொகுதியை வளப்படுத்துவீங்க. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க. இது கிராமம் கூட கிடையாது, நல்ல ஒரு மாநகராட்சி. 92% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட் பீப்புள். வேலை வாய்ப்புலாம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூட நீ வாங்கி கொடுக்கல. அடிப்படையாக தேவை பார்த்தீங்கன்னா நல்ல சுகாதாரமான எனக்கு தண்ணி தேவைன்றாங்க. கழிவு நீர் வந்து குடிநீரில் சேருதுன்றாங்க. நான் குடிநீரை குடிக்கிறதும் கழிவு நீரை குடிக்கிறதும் இங்கே ஒன்று தான். உனக்கு ஓட்டு போட்டேன், 1க்கு 2 மினிஸ்டர் இருந்தீங்க, ஓட்டு போட்டவன கல் எடுத்து அடிக்கிறது மட்டும்தான் இருக்கா? மினிஸ்டர் தொகுதி அந்த அளவுல தான் இருக்கு, அடிப்படை மாற்றங்கள் கூட இல்லாம. அடிப்படை மாற்றம் அடிப்படையே இல்லையே. நல்ல சாலை, நல்ல காலையில இருந்து வரும் பொழுதே ஆவடியிலிருந்து தான் வரேன், ஆவடியிலிருந்து தான் வரேன். என்ன சாலை வசதியே இல்லையே. என்ன சாலை வசதி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வருஷம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா நீங்க எவ்வளவு மாற்றத்தை கொண்டுட்டு வருவீங்க? பனை விதையை வைப்பீங்க, மரங்களை நடுவீங்க. நான் மாநகராட்சி ஃபுல்லா பேருந்துகள் அது இதுன்னு போய்கிட்டே இருக்கும், காற்று மாசுபடும், நீர் மாசுபடும், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பல பிரச்சனைகள் வந்து இயற்கை சார்ந்து இருக்கு. இது எல்லாமே சரி பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணுமோ ஒரு வருஷத்துல பண்ணுவீங்கல்ல, ஒரு வருஷத்துல பண்ணுவீங்கல்ல. இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டாங்க? இல்ல இப்ப ஆவடி தொகுதி மக்கள் வந்து நாசா அவர்கள் மேல அதிருப்தியில் இருக்காங்களா? கட்டாயமா அதிருப்தியில் இருக்கிறதுனாலதான் கடந்த முறை 30,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆவடி தொகுதி. ஆமா, ஆவடி தொகுதியில 30,000 ஓட்டு, 10% வாங்கியிருக்கோமா? சரி, ஓகே. நினைச்சு பாருங்க, 10% ஒரு ADMK DMK இருக்கிற ஒரு இடத்துல, 2 மினிஸ்டர் இருக்கிற இடத்துல 10% நம்ம சதவீதம் வாங்கியிருக்கோம். பெரிய விஷயம். இந்த முறை எதிர்பார்க்கலாம். நாம் தமிழர் ஆவடி வெற்றி பெறுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். கட்டாயமா சட்டமன்றத்துக்குள்ள போவோம். முதல்ல அடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ என்னடா 60 ஆண்டு காலத்துல கிழிச்சிருக்க, சும்மா கடந்த 10 ஆண்டு 5 ஆண்டு மட்டும் எடுத்துப்பேன். இதெல்லாம் முக்குக்கு வார்டுக்கு நான் பிரச்சனை எடுத்து வச்சிருக்கேன், கிழிச்சு தொங்க விட போறேன். இந்த தடவை சட்டமன்றத்துல முடிஞ்சாங்க அந்த மாதிரி தான். நீங்க நேர்காணலோட தொடக்கத்துல சொன்னீங்க நீங்க நாமக்கல் அப்படி சொல்லிட்டு, நாமக்கல்ல இருந்து வந்து ஆவடியில வந்து போட்டிட்டா அந்த மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு கேட்க ஒரு கேள்வி வராதா? அது எப்படி? இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் வந்து முன்னாடியே வைக்கல? முன்னாடி கொஞ்சம் படிப்பறிவு இல்ல. திருவாரூர்ல இருந்து நம்ம கலைஞர் ஐயா வந்து நின்னாங்க, நாடு விட்டு நாடு வந்து சோனியா காந்தி நின்னாங்க, இவங்களாம் நின்னாங்க. அப்பெல்லாம் இந்த கேள்வி கேட்கல, படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம். இங்க நல்லாவே எஜுகேட்டட் பீப்புள் தான். அவங்க சொல்றதே மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியுமே நம்ம தொகுதியா தான் பாக்குது. இப்போ மாற்றம் வேணுங்கும் போது நம்ம அந்த இடத்துல நின்று, அந்த இடத்துல என்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு. நானும் கொங்கு நாட்டு பொண்ணு, காவிரி தண்ணி குடிச்சு வளர்ந்த புள்ள. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணியை கொடுக்கணும், நல்ல சுகாதாரமான காற்றா இருக்கட்டும், என்ன சாலை வசதியா இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வடிகால் நீர் அமைக்கவே இல்லை அவங்க. இப்போ வரைக்குமே நல்ல மழை பெஞ்சது, 46% மழை, அதிகப்படியான மழை, ட்ரைனேஜ் இல்லை. ஸோ அவங்க நல்ல ஒரு வடிகால் வாரி அமைச்சிருக்கலாம், நல்ல குடிநீர் வீட்டுக்கு வீடு என்ன குழாய் குடிநீர் கொடுத்துருக்கலாம். இது என்ன நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க? இது ஒரு அடிப்படை கூடவா நாங்கள் 60 வருஷம் 70 வருஷமா சுந்தரமாகி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம்? சரி, அடிப்படை கூடவா கேட்கணும்? தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி திமுக அரசை குறை சொல்றீங்க, திமுக அரசை குறை சொல்றீங்க, திமுக அரசை மட்டுமே குறை சொல்றீங்க. திராவிட அரசே நான் குறை தான் சொல்றேன். ஏன் நான் அடுத்து வரேன், பாஜகவையும் குறை சொல்ல மாட்டேங்க? பாஜக உள்ள வராதா? வராது. நீங்க இப்ப கூட்டணி சேர்ந்துட்டு வரீங்க. ADMK ஒடிஞ்சு போச்சு. இதே அம்மா இருந்திருந்து, ஜெயலலிதா அம்மா இருந்திருந்து நீங்க வந்து பிஜேபி கூட நீங்க சேர்ந்துப்பீங்களா? ஏமா பிஜேபி ஒன்னா இவரு ஐயா ஸ்டாலின் வந்து கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு ஹிந்தி வேணா போடா, பிஜேபி போடா, திரும்பி போடான்றாப்புல. ஒன்னா இல்ல இவங்க போடான்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஆட்சியே நிலைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டணி போய் சேர்றீங்க. உங்களை எந்த விதத்துல நாங்க நம்பணும்னு சொல்லுங்க.
அப்போ நீ வாக்குக்காகவும் உன்னோட வெற்றிக்காகவும் உன்னோட அதிகாரத்துக்காகவும் நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நாட்டையே அழிச்சிட்டு கூட போவ. திமுக அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்க இல்லையா பிஜேபியோட, அந்த மாதிரி நீங்க ஏன் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண மாட்டீங்க? என்ன காரணம்? இல்ல நீங்க உள்ளுக்குள்ளே வரலையே, நான் உள்ளுக்குள்ள அரசியல் இல்ல, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்றிய அளவுல லீட் பண்றது பிஜேபி தானே. நீங்க சொன்ன பட்ஜெட் முதல் கூட நமக்கு எல்லாமே வருது. நான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையுமே தான் எதிர்க்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என் இனத்தை கொன்னு சாவடிக்கும் போது இருந்ததுல இருந்து சுதந்திரமாகி இத்தனை வருஷம் வரைக்கும் 60 ஆண்டு கால திமுக அதிமுக திராவிட கட்சிகளோட வரைக்கும் இவங்களை எதிர்த்து நிக்கிறோம். அப்ப மொத்த ஆட்சியுமே என்ன, மொத்த கட்சிகளுமே எங்களுக்கு எதிர்கட்சிகள் தான். சரி, நிறைவான கேள்வி. ஆவடி தொகுதியோட மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத என்னோட குறுக்கீடு இல்லாமல் நீங்களே சொல்லுங்க. நன்றி, மிக்க நன்றி. ஆவடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படித்த பிள்ளைங்க இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை. அடிப்படை தேவைக்கு கூடவா அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு எம்எல்ஏ வரணும், ஒரு மினிஸ்டர் வரணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சாதாரண மக்களோட குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குது. இவங்க ஆட்சியில் இருக்காங்க, ஊழல் பண்ணிக்கிறாங்க, ஊழல் இருந்து ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து இன்னொரு அமைச்சர் பதவிக்கு போய்க்கிறாங்க, இல்லாட்டி அவங்களுக்குள்ளேயே இன்னொரு அமைச்சர் பதவி போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க நிற்கிறாங்க. இவ்வளவு குறைபாடுகள் இருந்துமே எனக்கு நீங்கள் மற்ற வளங்கள் நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம். அடிப்படை உரிமையை, அடிப்படை எனக்கு தேவையானதே அடிப்படை தேவையே நீ எனக்கு பண்ணாத பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல முதல்ல அடிப்படை தேவைகளை மக்களுக்கான அடிப்படை தேவையை சரி செஞ்சு அங்கே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு அங்கெல்லாம் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல அந்த ஊர் இளைஞர்களுக்கு தேவையான கல்வி வசதியும் வேலைவாய்ப்பு வசதியும் செஞ்சு கொடுத்து அடித்தட்ட மக்களை இன்னும் மேலெடுத்துட்டு வந்து எல்லாருக்குமான குரலாக புனிதா சண்முகம் அந்த இடத்துல நிற்பேன். இன்னும் சொல்ல போனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆவடியை குட்டி சைனாவாக மாற்றுவேன்னு. மொட்டை வெயில எங்கே போகிறீங்க, அழகாக பசுமையான ஒரு மாநகராட்சியாக பண்ண முடியுமா? கட்டாயமாக பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக பண்ண முடியும். இங்கே மாற்றம் ஒன்று தான் மாறாததே, கட்டாயமாக பண்ண முடியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி.